ஹலோ எவ்ரிவன், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடிப்பதினெட்டு ஃபங்க்ஷனுக்காக அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். 6 மாதம் கழிச்சு அம்மா வீட்டுக்கு போகிறேன். லாக்டவுன் ப்ராப்ளம்னால அங்கே வந்து போக முடியல. ஸோ இப்போ தான் போயிட்டுருக்கேன். போயிட்டு ஒரு 10 days இருக்கலாம் அப்படின்னு தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். போன அன்றைக்கி என்னால் வீடியோ எதுவுமே ஷூட் பண்ண முடியல. தம்பி வந்து அங்கே கொஞ்சம் செட் ஆகலை. ஸோ 2-3 நாள் கழிச்சு அம்மா வீட்டில் டே இன் மை லைஃப் வந்து எப்படி இருக்குன்னு ஷூட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், குட் மார்னிங். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த வீடியோ மார்னிங்லேருந்து. இந்த பேக்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரூ பேக்ஸ். இதில் வந்து லாஸ்ட் டைம் வந்து கற்பூர வழி மட்டும் தான் வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி திருநீர் பச்சையில் வச்சுருக்காங்க. இது குழந்தைங்களுக்கு அரைச்சி குளிச்சு விடுவாங்க. நல்லா மனமாக இருக்கும். நிறையா பவுடர்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேக்ஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து ரோஸ் செடி தான் வந்து காலேஜ் டைமில் வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 7 days. இது நல்லா வந்து இன்னுமே தளைஞ்சிட்ருக்குது. நான் வந்து படிக்கிறப்ப வாங்கி வச்சது. இன்னொரு பேக்கில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் செம்பருத்தி மட்டும்தான் இருந்தது. இந்த வாட்டி துளசியை சேர்த்து வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து சூப்பராக வந்து தளைஞ்சு வந்திருக்கு. அப்புறம் வந்து இன்றைக்கி சாம்பார் வைக்கலான்னு வந்து டிசைட் பண்ணோம். ஸோ ஆப்போசிட்டில் தான் பார்த்திங்கன்னா பெரியம்மா விட அங்கே முருங்கைக்காய் மரத்தில் நிறைய காய் இருந்தது. ஸோ அப்பா போஸ்ட் வந்துவார். வந்தோடனே வந்து முருங்கைக்காய் குழம்பு, அப்புறம் வந்து சாம்பார், ரசம் இதெல்லாம் வந்து இன்றைக்கி காலையில். அம்மா, தம்பி, அப்பா 3 பேருமே ஒர்க்குக்கு போயிடுவாங்க. நான் அப்புறம் தம்பி, அம்மாயி நாங்கள் 3 பேர் மட்டும்தான். ஸோ தம்பி செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் வீடியோ வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து அப்படியே விலாகை வந்து கண்டினியூ பண்ணலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அம்மா ஒர்க் போயிட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் வந்து பொரியல், அப்புறம் முருங்கைக்காய் சாம்பார், பருப்பு குழம்பு வச்சனால அந்த பருப்பு தண்ணி எடுத்து அம்மா வந்து பருப்பு ரசம் வந்து வச்சுருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டில் வந்து மார்னிங் டிஃபன்லாம் கிடையாது அப்படின்னு. இப்போயுமே எங்கள் வீட்டில் இதே பழக்கம் தான். மார்னிங் டைமில் டிஃபன்லாம் செய்ய மாட்டோம். மத்தியானம் என்ன சாப்பிட்றோமோ அதே மார்னிங் செஞ்சு வச்சுருவோம். தம்பி பார்த்திங்கன்னா குளிச்சு விட்டு தூங்க வச்சுட்டேன். நானும் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே, ஸோ வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். இந்த பழக்கம் எல்லாமே வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆனதான். இங்கே வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே 2 நாளுமே வந்து குளிச்சுட்டு தான் சாப்பிடுவோம். அந்த பழக்கம்லாம் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த பழக்கம் தான் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. குளிச்சுட்டு அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். சும்மா தான் இருக்கும் அப்படின்னு. அம்மா வீட்டுக்கு வந்தால் பெருசாக நம்மளுக்கு எதுவும் வேலை இருக்காது. குழந்தைய பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு எந்த வேலையும் கிடையாது. ஸோ அம்மா சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஸ்வீட் செய்யலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஸ்டாக் இருக்கும். எதுவுமே அங்கேருந்து எடுத்து வர தேவையில்லை. தம்பியோட ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வருவேன், அவ்வளோதான். ஃப்ரைடே வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து தம்பிக்கு பால் காய வச்சிட்ருக்கேன். அம்மாவுக்கு குளிக்க தண்ணி ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி ஸ்வீட் பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன், எம்டிஆரோட குலோப் ஜாமுன் மிக்ஸ். எப்போயுமே இந்த ஆஃபர் வந்து இருக்கும், பை 1 get 1 ஃப்ரீயில் எம்டிஆரில். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு பேக்கெட் தான் செய்ய போகிறேன். இன்னொரு பேக்கெட் வந்து ஊருக்கு போய் செய்யலான்னு வந்து எடுத்து வச்சுருக்கேன். குலோப் ஜாமுன் பார்த்திங்கன்னா இது வந்து நான் 3rd டைம் வந்து ட்ரை பண்ணுறேன்.
நான் வந்து அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி அப்படியே செய்வேன். ஃபஸ்ட்டு வந்து மாவை கொட்டியாச்சு. அதில் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து பிசைய சொன்னாங்க. ஸோ லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு 3 டைம் தான் வந்து தெளித்தேன். அதுவே வந்து கரெக்டாக இருந்தது. ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. சப்பாத்தி பூரிக்கு பிணையிற மாதிரி சும்மா மேலாப்பில் அப்படியே பனைஞ்சிங்கனாலே நல்லா சாஃப்ட் ஆகிரும் மாவு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து ஒன்றா பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு திரட்டி எடுத்து வச்சாச்சு. கையில் வந்து பிசு பிசுன்னு பிடிக்கிறதுனால லைட்டாக வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்து நான் வந்து பிசைய போகிறேன். எல்லாமே வந்து திரண்டு நல்லா வந்துடும். நல்லா வந்து எல்லாம் திரண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உருண்டை பிடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே அண்ணா வீடெல்லாம் பக்கத்தில் தான். ஸோ வந்து தம்பி அண்ணன் பையன் வந்து விளையாட வந்துட்டான். தம்பி வந்து ஒரு 11 o'clock வேக்கப் ஆகிட்டான். அவனுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அண்ணா பையன் வந்து விளையாட வந்தான். ஸோ அவன் கூட விளையாடுறக்க வந்ததுனால நான் வந்து கொஞ்சம் உருண்டை பிடிக்கிற வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டேன். ஓகே, இப்போ உருண்டை பிடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து கையில் கொஞ்சம் நெய் வந்து தடவிக்கிறேன். நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட தடவிக்கலாம். இப்போ வந்து நான் குட்டி குட்டி உருண்டையாக வந்து பிடிச்சிக்க போகிறேன். ஏன்னா குலோப் ஜாமுன் வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது கொஞ்சம் வந்து உப்பும், மறுபடியும் ஜீரா போடும்போது இன்னும் கொஞ்சம் உப்பும். ஸோ நான் வந்து சின்னதாக ஒரு பீஸ் வந்து எடுத்துக்க போகிறேன். இது நம்ம வந்து லைட்டாக தான் வந்து பிசைஞ்சிருக்கோம். குலோப் ஜாமுன் வந்து கிராக்ஸ் இல்லாமல், அதாவது வந்து வெடிப்பு இல்லாமல் நம்ம வந்து உருட்டணும். அப்படி உருட்டும் போது தான் எண்ணெயில் போடும்போது பாலமாக வெடிச்சு வராது. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளங்கையில் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா கிராக்ஸ் எல்லாம் வந்து போயிடும். அழுத்தி உருட்டணும். அது கொஞ்சம் நேரம் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அழுத்தி விட்டுனதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் ரவுண்ட் ஷேப்புக்கு நார்மலாக உருட்டினீங்கன்னா கரெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். நல்லா கிராக்ஸ் இல்லாமல் வரும். இதுதான் வந்து குலோப் ஜாமுன் மாவு வந்து கிராக்ஸ் இல்லாமல் வந்து உருட்டுறது. நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா ஒரு 30 செகண்ட் மட்டும் அழுத்தி உருட்டிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லாமே வந்து உருட்டி எடுத்தாச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பெருசாக உருட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக உருட்டிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நாம் வந்து ஜீரா வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் எப்படின்னா, நான் எந்த கப்பில் வந்து சர்க்கரை எடுத்துக்கணும் அந்த கப்பில் வந்து தண்ணி, 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி வந்து நான் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணாமல் சர்க்கரை வந்து நல்லா தண்ணியில் கரைகிற மாதிரி கரைச்சி விட்டுடலாம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். இந்த ஜீராக்கு சிறப்புக்கு பார்த்திங்கன்னா எந்த கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. லைட்டாக வந்து பிசு பிசுன்னு ஆனால் போதும். ஸோ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நல்லா வந்து பாயில் பண்ண விட்டுடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் மட்டும் இடிக்கல்ல வந்து தட்டி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, நல்லா வந்து இடிச்சாச்சு. இப்போ வந்து நல்லா சர்க்கரை தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்குது. அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பிசு பிசுன்னு ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை மறுபடியும் வந்து கிறிஸ்டலாக சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு கடைசியாக வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு வந்து பிழிஞ்சு விட்டலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து எனக்கு பிசு பிசுன்னு ஆகிற அந்த ஸ்டேஜ் வந்து வந்துடுச்சு. அதில் வந்து ஒரு 3 to 4 ட்ராப் வந்து எலுமிச்சம்பழ சாறை வந்து பிழிஞ்சு விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். எல்லாருமே வந்து லஞ்சுக்கு வந்துட்டாங்க. 3 பேருமே, அப்பா அம்மா தம்பி 3 பேருமே வந்து லஞ்சுக்கு மதியம் வீட்டுக்கு தான் வருவாங்க. ஸோ தம்பியெல்லாம் சாப்பிட்டு டிவி பார்த்துட்ருக்கா. அம்மா அப்போ தான் வந்து சாப்பிட்டாங்க. தம்பியும் வந்து மறுபடியும் சாப்பிட்டு வந்து தூங்கிட்டான். அப்பாவும் வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. மறுபடி ஈவினிங் வந்து கிளம்பி போகணும். ஸோ வந்து ஆஃப்டர்நூன் எல்லாம் வந்து வேலையாயிட்ருக்கு. நம்ம வந்து இப்போ குலோப் ஜாமுன் வந்து உருட்டி வச்சோம்னா அதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நான் வந்து இன்றைக்கி பொரிக்கிறதுக்கு வந்து நான் கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் பிட்வீனில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம போட்டதும் பொரிஞ்சிடுச்சுன்னா மேலே மட்டும்தான் பொரிஞ்சிடும், உள்ளே இருக்கிற மாவு வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு பிட்வீனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு உருண்டையாக போட்டு அது லைட்டாக வந்து அப்படியே வந்து பொரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகும். உள்ளேயும் வந்து நல்லா வெந்திருக்கும், மேலேயும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து நம்ம ஜீராவில் வந்து ஆட் பண்ணிடலாம்.
ஓகே, குலோப் ஜாமுன் எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் ரெடி பண்ணி முடிக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான், தம்பி, அப்புறம் வந்து குட்டி தம்பி 3 பேருமே வந்து ரிலையன்ஸ் மால் போகலாம், கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதுக்குன்னு வந்து ரெடி ஆகிட்டோம். ஓகே, இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஷாப்பிங்கும் இருக்கும். ரொம்ப நிறையாலாம் ஷாப் பண்ணல, கொஞ்சம் தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கலான்னு வந்து கிளம்பி போயிருக்கேன். நம்மளுக்கும் லாக்டவுனில் வீட்டிலேருந்து ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்திருக்கும். ஸோ ஈரோடு வந்து அந்த மாதிரி வெளியே போனால் கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நான், தம்பி, அப்புறம் வந்து குட்டி தம்பி 3 பேரும் வந்து ரிலையன்ஸ் மால் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். நான் போயிட்டு அங்கே என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் மால் போனோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பழமுதிர் சோலையில் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது அதெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே எல்லாமே வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்தாங்க. மாஸ்க் போட்டிருக்கணும், அப்புறம் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க, சானிடைஸ் பண்ணிக்கிட்டோம். எல்லா இடத்துலையுமே அது ப்ராப்பராக வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. போயிட்டு வேணுங்கிறத வந்து ஷாப் பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் மாலில் வந்து ஆடி ஆஃபர் நிறையா பொருளாக போட்டிருந்தாங்க. ஸோ நான் வீடியோ கொஞ்சம் தேவையானது, அப்புறம் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் வந்து பார்த்து வாங்கலான்னு வந்து போயிருந்தேன். கீழே ஒரு வாட்டி வந்து செக் பண்ணாங்க, மறுபடியும் மேலே ஒரு வாட்டி செக் பண்ணி சானிடைஸ் பண்ணி எல்லாமே பண்ணி தான் வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸு, கப்ஸு இதெல்லாம் வந்து எனக்கு நிறையா தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் வந்து வாங்கலான்னு போனேன். பட் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு அது கிடைக்கல. ஸோ மற்ற திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்து என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். கொஞ்சம் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் எதுவுமே வந்து ரேட் வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு மறுபடியும் நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஓகே, வீட்டுக்கு வந்து தம்பியெல்லாம் கொஞ்சம் குளிச்சு விட்டுட்டு அவனை தூங்க வச்சுட்டு வந்துட்டேன். என்னென்ன திங்ஸ் வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரேட் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்பிளே மென்ஷன் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் வந்து 99 ருபீஸ்க்கு வந்து வாங்கினோம். கொஞ்சம் நல்லா இருந்தது, குவாலிட்டி நல்லா இருந்தது, கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்குலாம் நல்லா இருக்கும்னு. அடுத்து இந்த ஷீட் மாஸ்க் பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ 99 ருபீஸ்க்கு. 5 சீப்பு இருந்தது, அதுக்குள்ளே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ அது 69 ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன். அடுத்து வந்து ஃபேஸ் டவல் இது, பட் நான் வந்து கிச்சன் டவலாக யூஸ் பண்ணிக்கலான்னு வந்து ஒரு 3 டவல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் வந்து பழமுதிர் சோலையில் பார்த்திங்கன்னா பெரி சீசனிங் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து தந்தூரி செஞ்சோம்னா அதுக்கு ஒரு டிப் இருக்கும்னா அந்த டிப் இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். சாண்ட்விச்சுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுற அந்த மேலே ஸ்ப்ரெட்டு, அப்புறம் வந்து பீனட் பட்டர் வந்து ஜஸ்ட் வந்து வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேச்சுலா வந்து ரொம்ப நாளாக நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டாக தேடிட்டு இருந்தேன். கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இரும்பாட்டு இருந்தது. ஸோ அதனால் அது நல்லா இருந்ததுன்னு வாங்கினேன். அடுத்தது இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 3 செட்டு. 2 வந்து பார்த்திங்கன்னா கப் மாதிரி, 1 வந்து பார்த்திங்கன்னா பெருசாக, அதோட வந்து மேலே மூடியோட கொடுத்துருந்தாங்க 99 ருபீஸ்க்கு. நல்லா வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ராடக்டாக. ஸோ வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கிட்டேன். கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறக்காக நான் வந்து வாங்கியிருக்கேன். கொஞ்சம் மெடிசனல் திங்ஸ்லாம் வந்து போட்டுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து வாங்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருந்த அந்த டப்பா, அது வந்து பார்த்திங்கன்னா 149 ருபீஸ்க்கு வந்து 4 பீசஸ்ன்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாக நல்லா இருந்தது. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் ரேட் நல்லா தான் இருக்குது அப்படின்னு வந்து வாங்கிட்டேன். அடுத்தது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மக் பார்த்திங்கன்னா மில்க் மக்கு, ரிமைனிங் இருக்க பால்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஊற்றிக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து வாங்கிட்டு இருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் டம்ளர்ஸ், நல்லா வந்து பெரிய சைஸ் டம்ளர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 6 பீசஸ் பார்த்திங்கன்னா 99 ருபீஸ்க்கு வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ராக்ஸ் பிராண்டோடது நல்லா வந்து வெயிட்டாக இருந்தது. சூப்பரான ஆஃபர் என்னை கேட்டால். இப்போ நிறைய வந்து போட்டிருக்காங்க, பட் நிறைய தேடி வாங்கணும், அதுதான் வந்து பிரச்சனை. ரேட் வந்து நிறைய இருக்காது. ஸோ தேடி வாங்கினா வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வரலாம். ஸோ நீங்கள் ஈரோட்டில் இருந்தீங்கன்னா இப்போ ரிலையன்ஸ் மால் மறக்காமல் பாருங்கள், நிறைய ஆஃபர்ஸாக வந்து போட்டிருக்காங்க. இதோட பேக்கேஜிங் வந்து சூப்பராக இருந்தது, நல்லா சேஃப்டியாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு ரிலையன்ஸ் மாலில் வாங்கிட்டு வந்தது இந்த திங்ஸ் எல்லாம் தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அப்பா அம்மா 3 பேரும் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் குலோப் ஜாமுன் வந்து டேஸ்ட் பண்ணோம். குலோப் ஜாமுன் உண்மையாலுமே வந்து சூப்பராக வந்திருந்தது. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.